சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையன் அவருக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பாக செங்கோட்டையன் தான் முதல்வர் வேட்பாளர் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் பாஜக கூட்டணி வைப்பதற்கு செங்கோட்டையன் மிக முக்கியமான காரணம். சமீபத்தில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை பாஜக கூட்டணியில்தான் ஒன்றிணைந்தது என்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் மீண்டும் முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டால் அது தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையனுக்குத்தான் தற்பொழுது மதிப்பு இருக்கிறது. மிகப்பெரிய ஆதரவுகளும் செங்கோட்டையனுக்கு இருக்கிறது. பாஜக சமீபத்தில் கூட அதிமுகவில் இருந்துதான் முதல்வர் வேட்பாளர், ஆனால் அது எடப்பாடி என்ற பெயரை உச்சரிக்காமல் பொதுவாக கூறிவிட்டார். ஏனென்றால் முன்னாள் முதல்வராகவும் தற்பொழுது அதிமுகவின் பொதுச்செயலாளராகவும் ஏன் எதிர்க்கட்சி தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆனால் ஏன் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக கூறவில்லை? அது மட்டுமல்ல, தொகுதி பங்கீடு தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தையும் எடப்பாடியிடம் மட்டும் பேசவில்லை. அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளின் ஆதரவுகளோடு தான் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் பொம்மையாகத்தான் பொதுச் செயலாளர் என்ற பதவியில் எடப்பாடி இருக்கிறார். மேலும் செங்கோட்டையன் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றால் நிச்சயமாக நாங்கள் கட்சிக்காக மிகப்பெரிய அளவிலான வெற்றிக்கு வழிவகுப்போம் என்று தொண்டர்களும் தற்பொழுது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடமும் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிப்பு வெளியிடவில்லை. ஏனென்றால் தற்பொழுது அதிமுக சார்பாக யார் முதல்வர் வேட்பாளர் என்பது இன்னும் ஒரு சில வாரங்களில் தெரிந்துவிடும். ஆனால் அந்த பதவியில் யாரெல்லாம் போட்டியில் இருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. முதலாக செங்கோட்டையன், இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மூன்றாவதாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளை கொடுத்த எஸ்பி வேலுமணி அவர்கள் கடந்த பாஜகவின் முருகா மாநாட்டில் கூட கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் பிரபலமானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அவ்வளவு நெருக்கம் பாஜகவிற்கு. இதன் காரணமாக